ஹலோ கைஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 2025 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஹவுஸ் மேட். இந்த படம் ஒரு ஹாரரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவியாக எடுத்துருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரேட்டிங் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்பி நியூஸ் தமிழுக்கு மறக்காமல் நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட கதை என்னன்னா, இந்த படத்தில் உள்ள ஹீரோ பேர் கார்த்திக். அவர் பீஸா இந்த மாதிரி டெலிவரி பாயாக இருக்கிறாரு. இவர் கஷ்டப்பட்டு எப்படியா சொந்தமாக ஒரு வீடு வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ இவர் ஒரு கஷ்டப்பட்டு காசெல்லாம் சேர்த்து ஒரு பிளாட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கிட்டாரு. வாங்கினோடனே அவர் ஒரு லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ண பொண்ணையை கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கே போய் 2 பேரும் குடித்தனம் போகிறாங்க. இப்படியே இவங்க வாழ்க்கை போய்கிட்டு இருக்கல. திடீர்னு அங்கே அமானுஷ்ய விஷயம்லாம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாரர் என்னென்னமோ டிஃப்ரெண்ட் நடக்குது. அதுவும் நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் தான் நடக்குது. நம்ம ஹீரோவுக்கு தெரியாது. ஹீரோ எப்போல்லாம் வேலைக்கு போயிடுறாரோ அப்போல்லாம் ஹீரோயினுக்கு மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக டோர் ஓப்பன் ஆகுது. அப்புறம் தண்ணி குழாய் தானாக திறக்குது. இப்படியே அவங்க நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்க ஹீரோவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அவங்க நேரில் பார்க்குறாங்க. பார்த்தப்போ இந்த மாதிரிலாம் கிடையாது, இதெல்லாம் கட்டுக்கதை, நீ ஏதோ ஒரு இதில் இருக்க, நீ அப்போ நினைக்காத அப்படிங்கல. இல்லை கார்த்திக், நான் சொல்கிறது உண்மை தான், உனக்கு இந்த வீடு தான் முக்கியம், நான் முக்கியம் இல்லை அப்படிம்பாங்க. இல்லை, நீ எனக்கு முக்கியம் தான் அப்படிங்கல. 2 பேரும் சண்டை அவங்க கோச்சிட்டு போயிடுவாங்க. இப்படி இருக்கல, இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட் உட்காந்துருப்பாரு. அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கல, அப்போ திடீர்னு பாத்ரூம் கதை ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே அங்கே ஒரு கால்தடை நடந்து போய்கிட்டே இருக்கும். இதை பார்த்தோன்னே அவர் ஷாக் ஆயிடுவார். ஷாக் ஆனோடனே வாக்கா அந்த மாதிரி இடத்துல பேய் தான் இருக்குளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒரு பூசாரிகிட்ட கூப்பிட்டு ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு ஒரு பூசாரி கூப்பிட்டு வருவாங்க. அந்த பூசாரி சாமியார் எல்லாமே மந்திரம் கந்திரம் பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கடுத்து அந்த சாமியார் சொல்லுவார், தம்பி இந்த மாதிரி வீட்டில் ஒன்றுமே கிடையாது, இந்த வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி தான் அதிகமாக இருக்குது, மற்றபடி இந்த இதில் ஒன்றுமே கிடையாது அப்படிம்பாங்க. அப்போ எப்படி சார் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிம்பாங்க. இதுக்கு என்ன காரணம்ட்டு நாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸையும் தண்ணி ஃபுல்லாக வச்சுட்டு உப்பு வைப்பாங்க. உப்பு இந்த மாதிரி தேங்காய் வைப்பாங்க. இந்த ரெண்டுமே திரும்பி இந்த மாதிரி உப்பு கரைஞ்சனா அது இந்த இடத்துல அமானுஷ்யத்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு வச்சு பார்ப்பாங்க. ஆனால் எதுவுமே நடக்காது. நடக்காதவனே அப்போனா எப்படி இந்த மாதிரி பேயில் வருது, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஒரே இதாக இருக்கும். அந்த சைடு ஒரு டிஃப்ரெண்ட்டான யார் நம்ம காளி வெங்கட் அவங்க ஃபேமிலியெலாம் ஜாலியாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் அந்த பையனுக்கு இந்த மாதிரி பேய் இருக்கிற மாதிரி ஹாரராக இருக்கிற மாதிரிலாம் காட்டும். அப்படி அப்புறம் டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த பையனை காமிப்பாங்க. டாக்டர், இந்த மாதிரி பையன் ஏதோ பார்த்து பயந்துருக்கான், அவன் ஏதோ இருக்குன்னு சொல்கிறான், அது உண்மையாக நம்புற மாதிரி இல்லை, நாங்களும் இத்தனை வருஷமாக இருக்கோம் அப்படிங்கல. தம்பி என்னப்பா சொல்லிட்டு டாக்டர் விசாரிப்பார். இந்த மாதிரி உண்மையாக இருக்குது அங்கே அப்படிம்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த பையனை மைண்ட் வாஷ் பண்ணிவிட்டு சும்மா இந்த மாதிரிலாம் சும்மா விளையாட்டு, நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேளு, அவங்க என்ன சொல்கிறாங்க பார்ப்போம் அப்படிங்கல. சரின்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு அந்த பையனை நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போர்டில் எழுதுவோம். அதே மாதிரியே இந்த நம்ம ஹீரோ வீட்லேயும் நடக்கும். இப்படி மாற்றி மாற்றி 2 பேருமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு தொடர்பே இருக்காது. அப்புறம் என்ன விசாரிக்கையில் தான் தெரியும், இவங்க எப்படின்னா 2012 அந்த ஃபேமிலி இருக்கிற மாதிரியும் 2022 இவங்க அதே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி காமிக்கும். இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்ட்டு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நடுவில் ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க இந்த கதை. இந்த படத்தில் பேய்ங்கிறது ஒன்றும் கிடையாது. டிஃப்ரெண்ட்டாக என்னென்னலாம் நடக்குது, அதுக்கடுத்து ஒரு எமோஷனல், இந்த 2 ஃபேமிலிக்கு நடுவில் ஒரு வித்தியாசமான ஒரு ட்விஸ்ட்டு தான் இந்த படத்தோட ஸ்டோரிங்க. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக வீக்கெண்டில் போராடிச்சுன்னா ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி. இது அருமையாக இருக்கும். ஒரு சில குழந்தைங்க எல்லாமே சும்மா பார்க்கலாம், ஃபேமிலியோட எல்லாமே பார்க்கலாம். அந்தளவுக்கு வித்தியாசமாக கதையை கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் 5க்கு 3.5 கொடுக்குறேன். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இன்னமும் படத்தை வித்தியாசமாக கொண்டு போயிருக்கலாம் கதையை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் என்பி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.